அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நாம் விரும்பக்கூடிய பரிசை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை விரும்புகிறோமோ அந்த விஷயத்தில் அதை நமக்கு அல்லாஹ் தஆலா பரிசாக தருவான். நம்ம எல்லோருக்குமே நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது. ஏதாவது ஒன்றை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம விருப்பம். அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதராக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தில் நம்ம விரும்பக்கூடிய அந்த ஒரு பரிசு, அந்த நற்செய்தியை நமக்கு இந்த ஒரு அமல் ரொம்ப இலகுவாக பெற்றுத்தரும். ஏன் அப்படின்னா ரசூல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏராளமான ஹதீஸ்கள் இதை பற்றி காணப்படுது. சுப செய்தி கிடைக்கும், நற்செய்தி வரும் அப்படின்னு. அப்போது நம்ம எல்லோருமே இந்த மாதிரியான அமல்களை தான் தேர்ந்தெடுத்து செய்யணும். நம்ம எல்லோருமே ஏதோ ஒன்றை தேடி தான் போகிறோம் அப்படின்னா அதை அடையிறதுக்கு ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப இலகுவாக என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கையில் எடுத்து நம்ம எல்லோருமே செய்யக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம விரும்புகிறத அடைய முடியும். இப்போது அப்படிப்பட்ட அமல் என்ன, அதை பற்றிய ஹதீஸ்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான், எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான். இன்ஷா அல்லாஹ் அதுவும் இன்றைக்கு வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த அமலை, இந்த திக்ரை 26 முறை நீங்கள் எப்படியாவது மக்ரிபுக்கு பிறகு நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. சுபஹானல்லாஹ். அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் தஆலா மறுக்காமல் உங்களுக்கு தருவான். ஏன்னா இந்த திக்ரின் பரக்கத் கொண்டு, இந்த நாளின் பரக்கத் கொண்டு, இன்னும் மக்ரிபுடைய அந்த நேரம், இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய மக்ரிபுடைய நேரம் என்பது ரொம்ப ஸ்பெஷலான நேரம். அந்த நேரத்தையும் பயன்படுத்தி இது போல் அமல்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தில் அந்த நற்செய்தியையும் அந்த பரிசையும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம். இன்னும் இந்த அமலை நீங்கள் எல்லா காலங்கள்லையும் எல்லா நேரத்துலையுமே செய்யலாம். ஆனால் இன்றைக்கு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்போது அந்த நற்செய்தியை கொடுக்கக்கூடிய பரிசை பெற்றுத்தரக்கூடிய அமல் என்ன, அதை பற்றிய ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எவருடைய பட்டோலையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் இடம் பெற்றுள்ளதோ அவருக்கு நற்செய்தி உண்டாவதாக. யார் சொல்கிறா? இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அதற்கு மாற்று கருத்து நமக்கு கிடையாது. யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறோமோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நற்செய்திகளை கொடுப்பான் கண்டிப்பாக. இப்போது இஸ்திக்ஃபாரில் பல வகை இருக்குது. அதில் இன்றைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான இஸ்திக்ஃபாரை நம்ம பார்க்கலாம். முதல்ல இஸ்திக்ஃபார் ஓதணும் அப்படின்னா என்ன சிறப்பு அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். இதை ரொம்ப அதிக நபர்கள் சாதாரணமாக நினைக்கிறாங்க. இஸ்திக்ஃபார் அப்படின்னா என்ன, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இத்தனை விஷயங்கள் கிடைக்கும். அதாவது முதல்ல நிம்மதி கிடைக்கும், அடுத்தது நம்முடைய துஆவுக்கு பதில் கிடைக்கும், இன்னும் வாழ்வாதாரம் அதிகரிக்கும், இன்னும் அல்லாஹ்வினுடைய கருணையின் கதவுகள் திறக்கப்படும். அல்லாஹ் தஆலா நம்ம மேலே இரக்கம் கொண்டு நம்முடைய துஆவிற்கு பதில் தருவான், நம்முடைய சிரமங்களை லேசாக்குவான். அடுத்தது அறிவின் கதவுகள் திறக்கப்படும். நம்ம ஏதாவது விஷயங்களில் குழப்பமாவோ தெளிவில்லாமையோ இருந்தோம் அப்படின்னா இஸ்திக்ஃபார் சொல்லி பாருங்கள், அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தெளிவு தருவான். அடுத்தது கடமைகளின் கதவுகள் திறக்கப்படும். அதாவது நமக்கு என்ன கடமை அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் இருந்தோம், அதை செய்ய முடியாமல் இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கதவுகளை நமக்கு திறந்து வைப்பான். அடுத்தது விரக்தியை விட்டும் நம்மளை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். இன்றைக்கு நம்ம எல்லோருமே சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விரக்தி தான். இது என்ன வாழ்க்கை, இப்படியே போயிட்டு இருந்தால் எங்கே போகிறது, எனக்கு இதில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் நினைக்கிறது எதுவும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விரக்தி இருக்குது இல்லையா. ஏதாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்த சோதனையில் நம்ம விரக்தி அடைஞ்சோம் அப்படின்னா அதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கிறான். இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது கவலைகளை இது நீக்குது. இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். கவலைகளின் கதவுகளை இது திறக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சின்ன பிள்ளைங்கள் கூட கவலைப்படக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. பெரியவங்கன்னா சொல்லவே வேணாம். கவலை நிறைந்த ஒரு மனுஷனாக தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட கவலைகளை இது நீக்குது, துன்பங்களை துடைக்குது. அடுத்தது பாவங்கள் செய்ய விடாமல் நம்மளை தடுக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுதான் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. சின்ன பாவம் பெரிய பாவம் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியறதே கிடையாது. பாவங்களை நம்ம ரொம்ப அதிகமாக செய்யக்கூடியவங்களாக நம்ம மாறிட்டோம். கண்டிப்பாக இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை நம்ம செய்கிறதின் காரணமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை விட்டும் நம்மளை தூரப்படுத்துகிறான். அப்படின்னா இதுக்காகவாவது நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். மேலும் சில ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருவர் தொடர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவருக்கு ஒரு துன்பத்திலிருந்து ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் ஒரு நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான். மேலும் அவர் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். சுபஹானல்லாஹ். ஒரு இஸ்திக்ஃபார், ஒற்றை வார்த்தை, அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளை நமக்கு தீர்க்கறதுக்கு அல்லாஹ் தாலா வழியை ஏற்படுத்தி தர்றான். அதோட நம்ம வாழ்றதுக்கான வழியையும் நமக்கு உண்டாக்கி தர்றான். செல்வத்தில் அதிகமான பரக்கத் கொடுக்குற அப்படின்னா நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். மேலும் ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அடிக்கடி மனம் திரும்பி இஸ்திக்ஃபார் என்று சொல்பவருக்கு அல்லாஹ் வறுமை மற்றும் சிரமங்களில் இருந்து ஒரு பாதையை திறப்பான். எல்லா துக்கங்களும் கஷ்டங்களும் செழிப்பு மற்றும் மனநிறைவால் மாற்றப்படும். அல்லாஹ் தாலா நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் செழிப்பா வேற மாதிரி மாத்திடுவானா. மேலும் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து ஒருவர் வாழ்வாதாரத்தை பெறுவார். அதாவது நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம், அந்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு சந்தோஷமும் இன்னும் செல்வமும் இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை நலவுகளுமே வரும். இதுதான் நம்ம எல்லோருமே விரும்புறது. நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிடாதா அப்படின்னு தான் நம்ம காத்துட்ருக்கோம். அந்த விஷயம் இதில் நமக்கு கிடைச்சி போயிடுது. மேலும் ஒரு ஹதீஸ், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தினமும் 25 அல்லது 26 முறை மன்னிப்பு தேடுபவராக இருந்தால் அல்லாஹ் அவருடைய துஆ பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். மேலும் வானம் பூமியிலிருந்து இவர்களுக்கு ரஹ்மத் பரக்கத் வழங்கப்படும். இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான். அதாவது இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, 25 26 முறை ஒரு நாளைக்கு நம்ம இஸ்திக்ஃபார் சொன்னாலே போதும், நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். நமக்கு தேவையான வாழ்வாதாரத்தை ரிஸ்க்கு அல்லாஹ் தாலா நமக்கு அரியாபுரத்திலிருந்து கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். எத்தனை விஷயங்கள் இந்த வார்த்தைக்கு. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க, உங்களோட வாழ்க்கை வேற மாதிரி போகும். லக் கிடைக்கும், அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும், இன்னும் நற்செய்திகள் குவியும். யாரெல்லாம் எந்த விதமான நற்செய்தியை பரிசா அல்லாஹ்விடத்துல இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அப்படிப்பட்ட அந்த பரிசுகளை பெற்றுத்தரக்கூடிய மேலும் ஏராளமான நன்மைகளையும் ஏராளமான நற்செய்திகளையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த இஸ்திக்ஃபார் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. இதை நம்ம ஒரு நாளைக்கு 3 முறை சொன்னாலே அல்லாஹ் தாலா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் நமக்கு மன்னிச்சிடறான். சுபஹானல்லாஹ். அடுத்தது இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை வெறும் 10 முறை ஒரு நாளைக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே ஷைத்தான் நம்ம பக்கத்திலே நெருங்க மாட்டான். அப்போ நம்ம ரொம்ப சக்திசாலியாக ரொம்ப ஈமான்தாரியாக எல்லா வளங்களையும் எல்லா அருட்கொடைகளையும் பெற்று நல்ல ஒரு அடியாராக இந்த பூமியில் நம்ம இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை நீங்கள் எப்படியாவது தூங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் நாள் முழுக்க நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவானா. இன்னும் நாள் முழுக்க ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு நம்ம எந்த பாவமான காரியங்கள் செஞ்சுருந்தாலும் ஷைத்தான் தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டு நான் எவ்வளவோ வழி கெடுத்தேன், ஆனால் கடைசியில் இந்த மனுஷன் இந்த இஸ்திக்ஃபாரை சொல்லி தப்பிச்சிட்டானே, இவனுக்கு எல்லாம் நிறைய நன்மையை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லுவானா. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இஸ்திக்ஃபாரில் தான் நமக்கு நடக்குது. கண்டிப்பாக இந்த இஸ்திக்ஃபாரை நீங்கள் ஒரு நாளைக்கு 26 முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. உங்களுடைய துஆ அது எவ்வளோ பெரிய துஆவாக இருந்தாலும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு நற்செய்தி சொல்வான். இன்னும் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயத்தில் உங்களுக்கு பரிசுகளையும் தருவான். இந்த இஸ்திக்ஃபாருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயர் இருக்குது, லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற சிறந்த திக்ரும் இருக்குது. அதனால தான் இதற்கு அவ்வளோ ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை நீங்கள் இன்றிலிருந்து 26 முறை ஓதுறதுக்கு தொடங்கிடுங்க. எனவே இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை ஓதிட்டு எல்லா மக்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படணும்னு நீங்கள் துஆவை கேட்டுருங்க. எல்லா மக்களுடைய துஆவும் அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிற துஆவை கேளுங்க. நிச்சயம் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உங்களுடைய துஆவை அங்கீகரிப்பா. மேலும் அந்த துஆவில் அப்படியே என்னையும் சேர்த்துக்கோங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.